சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பீகார் தேர்தலுக்கு சென்றார். வாக்கு திருடர்களே, ஜனநாயகத்தை வாழ விடுங்கள் என்று தெருவிலே இறங்கி போராடினார். ஜனநாயகத்தை காப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தெருவுக்கு வந்து போராடினார். அப்போது கூட பீகாரில் நீதி கிடைக்கவில்லை. சில நாட்கள் முன்னால் பார்த்தீர்கள், மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்றை செய்தார். உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார். வாக்கு திருடர்களை அங்கே வெளிப்படையாக விமர்சித்தார். உச்சநீதிமன்றம் அதிர்ந்து போனது. கேரளாவினுடைய முதலமைச்சர் கதறி கதறி அழுகிறார். தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. நாமும் ஒப்புக்கொள்கிறோம், தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. திருடர்கள் இருக்கிறார்கள், ஆனால் திருடாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு தலைவனை தமிழ்நாடுதான் பெற்றிருக்கிறது. அதனால் இத்தனை கூட்டம். அவருக்கு இந்த பெருமை கிடைப்பதற்கு காரணம் என்ன? முரசொலியில எழுதினார், இந்த SIR என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு ஆய்வை வேறு எந்த மாநில கட்சியும் எந்த தேசிய கட்சியும் செய்யவில்லை. கலைஞரின் உடன்பிறப்புகள், என்னுடைய தம்பிமார்கள், நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்க நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்ன உத்தம தலைவர் இன்றைக்கு தலைமையேற்று முதல் கூட்டத்தை, BLA கூட்டத்தை சென்னையிலே நடத்துகிறார்.